உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதத்தினுடைய பலன்கள், டிசம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். 1/12/2024 முதல் 31/12/2024 வரை இருக்கக்கூடிய டிசம்பர் மாத பலன்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேசராசிலிருந்து மீனராசி வரைக்கும் பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு மேசராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசம்பர் மாதம் என்பது எல்லாருக்குமே எதிர்காலத்தை துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எதிர்காலத்தினுடைய ஒரு முன்னேற்றத்திற்கு அடித்தளம் மிதிக்கின்ற ஒரு சிறந்த மாதமாக அந்த டிசம்பர் மாதம் அமையப் போகிறது. அதற்கு முன்னதாக உலக மக்கள் நீங்கள் எத்தனையோ வித கஷ்டங்கள் கடந்த ஒரு 5 மாதங்கள் நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய குடும்பங்கள் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைய கஷ்டங்கள், நிறைய பல பிரச்சனைகள்லாம் ஒரு 5 மாதங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி பகவான் வக்ரமாக இருந்த காலங்கள் நிறைய குடும்பங்களுக்கு நிறைய சோதனைகள் கொடுத்துருச்சு. மிகப்பெரிய தொழிலதிபர் கோடிக்கணக்கில் சொத்துக்களை வச்சிருந்தாலும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சா அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சனி வக்ரனுடைய காலங்கள். ஒரு 5 மாதங்கள் ரொம்ப பேர் நிறைய கஷ்டப்பட்டாங்க. அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கா. அதாவது பொதுவாக இந்த காலங்கள், கடந்த காலங்கள் ஒரு 5 மாதங்கள் பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், அதே நேரத்தில் தொழில் சரியாக ஓடாமல் தொழில் பாதிப்புகள், சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தொழிலை இப்படி சரி பண்ண முடியுமா, அப்படி சரி பண்ணுமான்னு தேவையில்லாத கடனை வாங்குறது, 4 பேர் 4 வித ஆலோசனை கொடுப்பது. அதே நேரத்தில் ஒரு புதிய தொழிலுக்கு யாராவது ஆலோசனை கொடுத்து இந்த தொழில் உனக்கு எப்பா இந்த மாதிரி பண்ணு, குறைஞ்சது ஒரு 10 லட்சம் போடு, நல்லா சூப்பராக வந்துடுவேன் அப்படின்லாம் ஐடியா கொடுத்து அந்த 10 லட்சம் போட்டு அந்த தொழிலை ஆரம்பித்து அது ஒன்றும் நடத்தாமல் நடத்த விடாது. ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள், கடந்த காலங்கள் வக்ரமான காலம், சனி வக்ரமான காலம், நிறைய பேருக்கு சோதனை. சில பேருக்குல சாதனைகள், சில பேருக்கு இருக்குது, சோதனைகள் சில பேருக்கு. அதில் நிறைய பாதிக்கப்பட்டவர் நிறைய பேர் இருக்காங்க. சனி வக்ர காலத்தில் குடும்ப கஷ்டங்கள், கடனுக்கு மிகப்பெரிய கடனுக்கு மேலே கடன்லாம் ஆகிப்போச்சு. கடனை ஆகி நிம்மதி இழந்து ரொம்ப வேதனைப்பட்டு உட்காந்துருக்காங்க. நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதே நேரத்தில் குடும்பத்தில் மிகப்பெரிய கஷ்டங்கள். அதே நேரத்தில் சில பிள்ளைகளுக்கெல்லாம் பத்திரிக்கை அடித்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் பிள்ளைகளுக்கு பேசி முடித்து கல்யாணம் முடித்து, அது ஆம்பளை பையன் இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பத்திரிக்கையும் அடிச்சிருப்பாங்க. பத்திரிக்கை அடித்து இந்த கல்யாணம் நின்று போயிருக்கும். நிறைய பிள்ளைகளுக்கு காதல் பிரச்சனையிலாக ஏமாற்றம், ஒரு பையனை நம்பி காதல் பண்ணி அந்த பையன் ஏமாற்றிட்டு போயிடுவான். புரிஞ்சுட்டீங்களா? அதே போல் ஒரு பையன் பொண்ணை நம்பி காதல் லவ் பண்ணி அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போகிறான். இப்படி பொண்ணு பையனை ஏமாத்துறது, பையனை பொண்ணு ஏமாத்துறது, காதல் ஏமாற்றங்கள், காதல் தோல்விகள், இதெல்லாம் சந்திக்கக்கூடிய காலங்களாக கடந்த காதல் தோல்வி. அதே அரசு வேலைக்கு பணம் கட்டி அந்த பணம் ஏமாற்றம், பணத்தை திரும்ப வாங்க முடியல, இதெல்லாம் கடந்த காலங்கள் ஏற்பட்டிருக்கு. சொத்து ஏமாற்றம், இப்படியெல்லாம் பல சோதனைகள், வேதனைகள். அப்படி ஒருத்தெல்லாம் இப்போ பிரமாதமாக நான் பேசியிருப்பேன், அவனை தொழிலில் அவனுக்கு அப்படி பண்ணி கொடுத்துறேன், இப்படி பண்ணி கொடுத்துறேன், அதெல்லாம் சொல்லுவான். ஆனால் அவனை நம்பி நம்ம காசை போட்டு பணத்தை போட்டு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஆக இப்படியெல்லாம் கடந்த காலங்கள் நமக்கு மிகப்பெரிய சோதனை வேதனை கொடுத்த காலங்களாக அமைந்திருக்கிறது. கடனுக்கு மேலே கடன் ஆகிப்போச்சு. சில பேருக்கு கல்யாணம் வாங்கி கடன் ஒன்றை கட்டி கொடுத்துருப்பாங்க கல்யாணம், ஆனால் வெளியே சொல்ல முடியாமல் கடனை வாங்கி கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த கடன் நெருக்கடி, பொண்ணு வீட்டுக்கு சொல்ல முடியாது, பொண்ணுக்கு தகவல் சொல்ல முடியாது.
எப்படியா அந்த பையன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கா, அந்த பையனுக்கு எப்படியா முடிச்சுவோம். அந்த கடனை அடைக்க முடியாது, அந்த கடன் ப்ரெஷர் எப்படியா கல்யாணம் முடிச்சிடுவார். அப்போ அதே நேரத்தில் அந்த பையனுக்கு செய்ய வேண்டிய செய்முறை அந்த பையனுக்கு ஏதோ செய்யணும்னு ஒத்துக்கிட்டு இருப்பான், அதுக்கு செய்ய முடியாது. இதெல்லாம் நடந்து சரி. இப்போ இப்படிப்பட்ட வேதனைகளும் பிரம்மசக்தி சித்தர்வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா சொல்லுகின்ற ஒரு உறுதியான உத்தரவாதம் என்ன? இந்த பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்கள் எல்லாருக்குமே நல்ல கல்யாணம் முடியலையா, வேலையை இந்த மாதிரி பிரச்சனைகளா, கணவன் மனைவி பிரச்சனைகளா, குழந்தை இல்லாமல் இருக்கா, இல்லை குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா, தொழில் நாளுக்கெல்லாம் நட்டமாகுதா, இதுக்கெல்லாம் எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்து அலைஞ்சிஞ்சு வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சித்தர்வாக்கு பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நான் என்ன சொல்கிறேன், அதாவது பழக்கமாக இந்த ஒரு உறுதி உத்தரா ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவது. ஏன் இதை திரும்ப சொல்கிறேன், அது சிலருக்கு கொஞ்சம் என்ன அவர் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய பிரம்மசக்தி ஜோதிடத்தின் மூலம் எனக்கு இருக்கக்கூடிய உறுதி, இறைவன் கொடுத்த சக்தி, அந்த பிரம்ம சக்தியின் மூலம் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் சரியாக நடக்க வேண்டும். ஏனென்றால் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். அப்போ என்னை நம்பி வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக சொன்னது நடக்கணும். அந்த உறுதி உத்தரவாதத்தோட இந்த உறுதியோடு நான் பேசிட்டு இருக்கேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு வரீங்களோ என்னை பார்த்து நடக்கணுன்ற வார்த்தையே வரக்கூடாது. அந்த உறுதியாக இருக்கேன். இது மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம், புரிஞ்சுட்டீங்களா? அதை இன்னைக்கு உலகத்தில் இங்கே அங்கே பார்த்து அலைஞ்சு இங்கே பார்த்து அலைஞ்சு நடக்கல, இங்கேயும் பார்த்து நான் நடக்கலை என்று வரக்கூடாது. அந்த வேதனை அந்த நான் உறுதியாக இருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சிலருக்கு அது யாருக்கும் தெரியும். அவங்களுக்கு என்னடா எப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு என்ன காரணம் பார்க்குறேன். எல்லாம் உங்களுடைய கஷ்ட வேதனைகளாக பார்க்குறேன். இங்கேயும் வந்து நீங்கள் அந்த கஷ்டங்கள் வேதனைகள் திரும்ப உங்களுக்கு வரக்கூடாது தான் இந்த வேதனையோட உங்கள் வேதனைலாம் நான் மனசில் சுமந்து தான் அதை சொல்கிறேன். புரிஞ்சுட்டீங்களா? என்னது 30 ஆண்டு அனுபவத்தில் பார்த்தேன். புரிஞ்சுட்டீங்களா? அதை கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜனா தருகின்ற உறுதியான உத்தரவாதம். ஜோதிடம் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துவிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அதை உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். அப்படி ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு எல்லாம் சொன்னது நடக்கும். அதுதான் இங்கே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு பாலச்சித்தர் பாலஜன் தருகின்ற உறுதியான உத்தரவாதம். டிசம்பர் மாத பலன்கள். இந்த டிசம்பர் மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன ராசிக்கு இன்னைக்கு டிசம்பர் மாத பலன்களை சிறப்பு யோக பலன்களாக பார்க்க போகிறோம். அதாவது 1/12/2024 முதல் 31/12/2024 வரை இதற்குரிய தமிழ் தேதி கார்த்திகை 16 முதல் மார்கழி 16 வரை. கார்த்திகை 16 முதல் மார்கழி 16 வரை. சரி, இந்த டிசம்பர் மாதத்தில் முக்கியமான சிறப்பு என்ன, சிறப்பு விழா நாட்கள் என்ன, தெய்வீக விழா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த டிசம்பர் மாதம் கார்த்திகை 16ஆம் தேதி டிசம்பர் ஆரம்பிக்கின்றது. இந்த கார்த்திகேயன் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய விழாவாக கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகின்ற ஒரு முக்கியமான நாள் கார்த்திகை 28ஆம் தேதி. இதற்குரிய ஆங்கில தேதி 13/12/2024 அன்று அந்த முருகப்பெருமானுடைய அம்சமான செவ்வாய் கிரகத்தினுடைய சக்தி கொண்ட அந்த முருகப்பெருமானுக்குரிய நாள் தான் இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறந்த நாள். அது ஒவ்வொரு குடும்பத்திலின் தீமைகள் கெட்டவையெல்லாம் ஃபினிஷ் ஆகுது. சர்வநாசம். நன்மைகள் மிகப்பெரிய யோகங்கள் ஏற்பட போகிறது. தீமைகள் அழிகிறது, நன்மைகள் பெருகுகிறது. அதாவது தீயவை ஃபினிஷ், நல்லவை கண்டினியூ. அதாவது கெட்ட மனுஷர்கள்லாம் உங்களை விட்டு ஓடிவாங்க, நல்ல மனுஷர்கள் அவங்களோட சேர்ந்துருப்பாங்கன்னு அர்த்தம். நன்மைகள்லாம் பிறகு போகுதுன்னு அர்த்தம். யாரெல்லாம் கூட இருந்து குழி பறிச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம்
உங்களை விட்டு விலகக்கூடிய நேரம், கூட இருந்தே குழி பிடிச்சி விலகக்கூடிய நேரம். இதான் இந்த கார்த்திகை தீபத்தினுடைய சிறப்பு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, முருகன் உண்டு, எல்லா குடும்பத்துக்கும் நல்ல அருள் உண்டு, நல்ல தெய்வ கடாட்சம் உண்டு, நன்மைகள் பிறக்கும். சரி, இப்போ இந்த மீனராசினுடைய கிரகணைகள், மீனத்தில் வழக்கம் போல் ராகு, 3ஆம் இடத்தில் வழக்கம் போல் குரு, இப்போ வழக்கம் போல் சனிபான் 12ஆம் இடத்துல, கேது வழக்கம் போல் 7ஆம் இடத்துல. இப்போ இதில் என்ன டிசம்பர் மாதத்தினுடைய மாற்றங்கள், முக்கிய மாற்றங்கள் என்ன கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மீன ராசிக்குரிய தனம் வாக்கு வியாபாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியது அந்த டிசம்பர் மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம். 5ஆம் இடம் என்பது திடீர் யோகத்தை, திடீர் பதவி, திடீர் வேலை வாய்ப்பு, திடீர் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் இல்லை, புத்திர பாக்கியம், பூரிய சொத்து இல்லாதவருக்கு பூரிய சொத்து பிரச்சனையாக இருக்குது, பூரிய சொத்து, நல்ல பதவி யோகம், செய்கிற வியாபாரத்தில் நல்ல வருமான முன்னேற்றம், எந்த ஒரு தொழிலும் செய்கின்ற முதலீடுகள் சிறப்பு பெறுகின்ற நிலையாக இந்த மீன ராசிக்கு தனம் வாக்கு வியாபாரம் வருமானத்துக்குரியவர் பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக பூமிகளாலும் இடங்களாலும் பதவி நல்ல யோகத்தை கொடுக்கும், நல்ல பதவியின் மூலம் முன்னேற்றத்தை கொடுக்கும். வேலை தொழில் வருமானங்கள், செய்கின்ற வேலையாக இருந்தாலும் சரி, செய்கின்ற வியாபார தொழிலாக இருந்தாலும் சரி, நல்ல முன்னேற்றம் பெறுகின்ற ஒரு சிறந்த காலமாக இருக்கும். மேலும் செவ்வாயை சுக்கிரன் பார்ப்பது கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட குடும்ப சண்டைகள்லாம் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை உறுதியாக ஏற்படும். இது சுக்கிரன் மீன ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, மேலும் குடும்பஸ்தானத்துக்குரிய செவ்வாயும் 9ஆம் அதிபதியும் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள், நன்மையான யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக ஏற்படும். அடிக்கது பாரு சுக்கிர திசை அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய யோகங்கள் மீன ராசிக்கு நிச்சயமாக உண்டு. நல்ல திருமண யோகங்கள், நல்ல சொத்து யோகங்கள், நல்ல வாகன யோகங்கள், இந்த அத்தனை யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலம் அமைங்கி. அதாவது மீனராசிக்கு 2005 ஏற்பட்ட 2005 நான் இப்படியெல்லாம் வரப்போகிறேன், இந்த மாதிரிலாம் செய்ய போகிறேன்னு சொல்லக்கூடியதுக்கு அதற்கு அடித்தளமிடுகின்ற, வெற்றி பெறுகின்ற, அடித்தளமிடுகின்ற ஒரு நல்ல விதைக்கின்ற நல்ல காலமாக இந்த டிசம்பர் மாதம் அமையப் போகிறது மீனராசி. மேலும் இந்த மீனராசிக்கு இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சூரியன் 6ஆம் அதிபதியாகி, சூரியனுடைய மீனராசிக்கு பொதுவாக மீனராசி 6ஆம் ஸ்தானம் ரொம்ப வலிமை உள்ள ஸ்தானம் தான். ஏன்னா அது சிம்மராசிக்கு ஆட்சி பெறக்கூடிய இடம். சிம்மராசிக்கு ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் சூரியன். சிம்மராசிக்குரிய சூரியன் அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடியது. அப்போ பதவி உயர்வு, அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு அப்படின்றது நிச்சயமாக உண்டு. புரிஞ்சிட்டிங்களா? ஆக சிலருக்கு தந்தையால் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சொத்து பிரச்சனை முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது ஒரு புறம், அது ஒரு புறம், இது ஒரு புறம். அதாவது அப்பா ரொம்ப இஷ்டப்பட்டு சில விஷயங்கள் செய்ய மாட்டேன். இப்போ பிரச்சனை பண்ணும்போது அந்த சொத்தை சரி போ தொலைஞ்சி போ, ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணி அந்த சொத்தை வாங்கக்கூடிய அது வந்துடும். ஆனால் வந்துடும். புரிஞ்சுட்டீங்களா? இடம் வீடு சம்பந்தப்பட்டு தந்தையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு அனுகூலமாக, ஏன்னா சூரியன் புதனும் சேர்ந்து குருன் பார்வையில் இருக்கிறது, அந்த அனுகூலம் கிடைக்க போகுது. இடம் வீடு சொத்துக்கள், நல்ல வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வுகள். அப்போ இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியும் 10ஆம் அதிபதியும் அந்த இடத்திலிருந்து 3ஆம் இடத்திலிருந்து அந்த சூரியன் புதனையும் பார்க்கும் பொழுது இந்த அத்தனை யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும். குரு பார்வையில் சூரியன் சிவ ராஜயோகம் இல்லையா? சிவராஜ்யம் தான் அரசாங்க பதவி கிடைக்கிறது, நல்ல தொழில் முன்னேற்றம் பெறுவது, செய்கின்ற தொழில் நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல ஒரு அந்தஸ்தோடு இருக்கும்போது புதிய பதவியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. எப்போ இந்த பொறுப்பு நீ எடுத்துக்க, நம்ம சமூகத்துக்கு இந்த பொறுப்பு உனக்கு, நம்ம சமூகத்துக்கு ஒரு நல்ல மனுஷன் கிடையாது, நீ தான் நல்ல மனுஷன்,
அப்படின்னு அந்த பொறுப்பை கொடுக்கக்கூடிய நிலை, புதிய பதவிகளை ஏற்கக்கூடிய நிலை, அரசாங்கத்தில் புதிய பதவிகளை ஏற்கக்கூடிய நிலை, சொத்து சுகங்களை பெறக்கூடிய நிலை, வாகன யோகங்களை பெறக்கூடிய நிலை அத்தையுமே இந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்பட போகின்றது. 2025 இப்படிலாம் நான் இருக்கணும், இப்படிலாம் எனக்கு லட்சியம் இருக்குது, அதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கிறதுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் அதற்கான அச்சாரம் இடுகின்ற ஒரு மாதமாக, அதான் உண்மையில் நடந்துரும்ன்ற ஒரு அறிகுறி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையப் போகிறது. அது மாற்றமே இல்லை. இப்போ வழக்கம் போல் சனிவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் அதை அதாவது விரயஸ்தானத்தில் ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால், 12ஆம் இடம் பொதுவாக விரயஸ்தானம், ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் விரயமாகாது, கொஞ்சம் நமக்கு நடக்க வேண்டியது தாமதம் வரும், அவ்வளோதான். விரயமாகாது, நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் கொஞ்சம் தாமதமாக நடைபெறும். மற்றபடி முக்கியமான மாற்றங்கள் இதுதான். இந்த டிசம்பர் மாதத்தில் சுக்கிரன் செவ்வாய் இருக்கக்கூடிய மாற்றம், இந்த சூரியன் புதனும் சேர்ந்து குருவின் சந்திப்பில் இருக்கக்கூடியது தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள். இதுதான் அதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டேன். நான் சொல்லக்கூடிய நிச்சயமாக நடக்கும். எங்கெங்க நடத்தி ஜாத்தை பார்த்து அடுக்கு போயாச்சுங்க. பையனுக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது. உங்களுக்குள்ள ஒரு பையனை எழுப்பி அவனை தான் முடிச்சிச்சு, ஒத்த கால் நின்றுச்சு, சரி தொலைஞ்சு போ அப்படின்னு முடிச்சு வச்சோம். என்னாச்சு, 2 பேருக்கு ஒரே பிரச்சனை. இப்போ நான் சொல்லி கேட்கல, இப்போ அவன் ஆகலைன்னு சொல்கிற, நாங்கள் என்ன பண்ண முடியும்? முடிஞ்ச அளவு அவனோட வாழைப்பாரு அப்படின்னு பார்க்குறேன். இல்லை முடியாது, எங்களுக்கு பெரிய தலைவதியாக இருக்குது. நீயா முடிவு பண்ண, அப்போ பிள்ளை வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்காக என்கிட்ட ஜாதகத்தை பார்த்து என்னென்னமோ பரிகாரம் பண்ணோம். ஒன்றும் 2 பேரும் நல்லா வாழ்கிற மாதிரி தெரியல. பையனுக்கு ஒரு நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும். அந்த அரசாங்க வேலை கிடைக்க ஒரு ஆள்கிட்ட பணத்தை கொடுத்தோம், அவனுக்கு வேலை கிடைக்கல. சரி, இன்னொரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் வச்சுங்க, குழந்தை இல்லாமல் போச்சுங்க, புத்திர பாக்கியம். அதாவது எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும் வம்ச வாரிசு இல்லைன்னா அதாவது வதம் செய்வது போல, ராவணேஸ்வரனை வதம் செய்வது போல, சூரசம்காரனை வதம் செய்வது போல நம்மளை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த புத்திர பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு புத்திர பாக்கியம் இல்லாத வேதனை மிகப்பெரிய கொடுமை, கவலையே வேண்டாம். நிச்சயமாக இந்த பிரம்மசக்தி சித்தர்வாத ஜோதிடத்தும் நன்மைகள் பெருகும். இல்லைங்க, ஒரு சொத்து பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்காங்க, சொத்து முடிஞ்சாதாங்க, இந்த பிரச்சனை முடிஞ்சாதாங்க என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் முடியும். ஏன்னா காசு வேணும், பிள்ளைக்கு நகை விட்டு போகணும், சொத்து முடிஞ்சாதான் என் பிள்ளையை கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியும். அது இன்னும் தான் இந்த முடிக்கிற மாதிரி வருது, அப்புறம் முடிக்க முடியும். பூர்வீக சொத்து கிடைக்கணும், தொழில் நல்ல விருத்தி அடையணும், தொழில் நாளுக்கு நாள் மோசமாக போயிட்டுருக்கு. எத்தனை இடத்துங்க நாங்களும் ஜாதகத்தை பார்த்து அலையிறது. இப்போ நல்லது நடக்குமா, அப்போ நல்லது நடக்குமா, அவரை பார்த்தா நடக்குமா, இவரை பார்த்து நடக்குமா, ஒன்று நடக்கும். ஆக இப்படிப்பட்டவர்களுக்காம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் பிரம்ம சக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உறுதி உத்தரவாதம்? முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. ஜோதிட சாஸ்திரம், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்போ அங்கே பார்த்து இங்கே பார்த்து நடக்கணும். அது காரணம் என்ன? சில பேருக்கு நான் சொல்கிறது வருத்தமாக இருக்கலாம், மற்றவங்களை பற்றி நான் கவலைப்பட விரும்பலை. ஏன்னா உங்கள் கவலை தான் எனக்கு முக்கியம், உங்கள் கவலை தான் எனக்கு முக்கியம், உங்கள் பிரச்சனை தான் எனக்கு முக்கியம். இங்கே நல்லது நடக்கணும், அது முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லை ஜோசியம் தப்பாக இருக்கணும். இதுதாங்க உண்மை, இதுதான் உண்மை. ஏன்னா பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி இறைவன் படைத்த ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. சரிங்க, விடுங்க. என்ன பிரச்சனை ஒன்றும் கவலைப்படாதே, கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் நம்பர் இருக்கு, வாங்கிக்கிங்க. சரிங்களா? ஆக
எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை எடுத்துட்டு வரீங்களோ என்ன பார்த்து நடக்கலை சரியாகலைன்னு சொல்லி மீண்டும் ஜாதகத்தை தூக்கிட்டு இன்னொரு ஜோசியரை பார்க்கக்கூடிய நிலை உருவாக அப்படி ஒரு நிலை வந்துச்சுன்னா நான் இருக்கு வரப்பட. சரி, எல்லாரும் வாழ்க வளமுடன். நல்ல நல்ல யோகங்களும் நல்ல யோகத்தோடு நல்ல விளக்கத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். எதுக்கும் கவலைப்படாதீங்க. கீழே ஒரு அப்பாயின்மெண்ட் நம்பர் இருக்குது, வாங்கிக்கிங்க. உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காத நல்ல விளக்கங்கள் நல்ல யோகங்கள் நிச்சயமாக உண்டு. நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.